பழங்குடி மக்களின் வாழ்வாதாரங்களை காப்பதற்கு அகில இந்திய ஆதிவாசிகள் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அகில இந்திய ஆதிவாசிகள் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் தலித் விடுதலை கட்சி மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் செங்கோட்டையன் தலைமையிலும் வெள்ளியங்கிரி மலை பாதுகாப்பு சங்க தலைவர் காமராஜர் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஈஷா யோகா மையத்தில் நிறுவப்பட்டுள்ள ஆதியோகி சிலையை அப்புறப்படுத்துவதற்கான நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டியும், பழங்குடி மக்களிடமிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட 43 ஏக்கர் நிலங்களை மீட்டு பழங்குடி மக்களுக்கே வழங்க கோரியும், நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பழங்குடி மக்களை வெளியேற்றி அவர்களுக்கு வழங்க வேண்டிய தொகையை வழங்காமல் ஏமாற்றிய வனத்துறை அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தலித் விடுதலை கட்சி சகுந்தலா தங்கராஜ் மற்றும் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகம் என்ற பெயரில் மகா சிவராத்திரியை ரிக்கார்ட் டான்ஸாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஜக்கியை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. அதுவும் 43 ஏக்கர் நிலத்தை, மலைவாழ் மக்களுக்கு சொந்தமான நிலத்தை ஆட்டையை போட்டு இன்று மகா சிவராத்திரிக்கு அந்த இடத்தை ஜக்கி பயன்படுத்துகின்றார். அதை எதிர்த்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம். ஆதியோகி சிலை ஊரையெல்லாம் காப்பாற்றுகின்ற என்று பட்டி தொட்டியெல்லாம் சிலையை கொண்டு போகிறார் ஜக்கி. ஆனால் அங்கிருந்த கணேசன் என்ற பௌதுத்தா சாமியாரையே கண்டுபிடிக்க முடியவில்லை. கடந்த ஒரு வருஷமாக தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். 15 வருஷமாக ஈசாவில் தலைமை சாமியாராக இருந்த கணேசன் என்ற பௌதுத்தா சாமியாரையே கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த நிலைமையில் ஈசா மோசமாக போய்கொண்டிருக்கின்றது. மண்ணை காப்போம் ஜக்கி சொல்கிறார். வருடம் 3 பவுன் நெல் விளையிற பூமியை கான்கிரீட் போட்டு மலாடாக்குறாரு. மண்ணே மலாடாக்குறட்டு மண்ணை காப்பாற்றுவோம் உலகம் புறம் சுற்றி கோடிக்கணக்கான ஆன்மீகம் போர்வையில் ஊரெல்லாம் ஏமாற்றி கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காரு. கட்டடத்தை கட்டினா பேராபத்தை சந்திப்போம் என்று ஜக்கி சொல்கிறாரு. ஆனால் கோயம்புத்தூரில் பாதி கட்டது ஜக்கி தான். அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையை குடஞ்சி 1000 ஏக்கரில் கட்டடமாக கட்டி யானை வழித்தடத்தில் 3 அடி கிரானைட் கல்லாக கொண்டு காம்பவுண்டு வாழை கட்டி யானைகளே வாழ்விடத்தையே சிதைச்சிக்கிட்டு இருக்கிற ஜக்கி தான் சொல்கிறாரு கட்டத்தை கட்டக்கூடாதுன்னு. அவ்வளோ கட்டத்துக்கு தான் பெண்களை மொட்டை அடித்து அவர் பெண்ணுக்கு கல்யாணமாக ஊரான் பண்ணப்புறம் மொட்டை அடித்து ஆசிரமத்தை விட்டு போகாமல் அநீதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. முத்தூருக்கே சாபக்கேடு இந்த ஈசா. அந்த ஈசா பக்கத்தில் முடிச்சாவே நல்லது நடக்காது. பெற்றோர்கள் ஒப்புதல் இல்லாமல் பேர்களை மாற்றி, இப்போ என் பிள்ளையும் அங்கே இருக்குது கீதால் அதான் தேடி போனால் அப்படி பிள்ளைகளே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறான். பெற்றோர்கள் தெரியாமல் கஜெட்டில் 2000 பேரை மாற்றிருக்கான். அப்போ இது கிரிமினல் கேங்காக அங்கே செயல்படுது. பேரை மாற்றி பெற்றோர்கள் போனால் பிள்ளைகளே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறான். இதெல்லாம் சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி கெட்ட கடைகளை செயல்கள்லாம் செய்யக்கூடிய ஜக்கியை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் காவல்துறை அனுமதித்ததுக்கு முதற்க நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.